இன்று மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் நிறைய பேச போறதில்லை. ஏன்னா ஒரு பக்கம் வைகை புயல், வைகை புயல்லாம் வந்து சும்மா நான் அதை நம்ப மாட்டேன். வைகை சுனாமி உட்காந்து இருக்கு. என்ன இந்த பக்கம் வந்து பாரதி ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டுமோ, இப்ப அவன் கண்ட கனவுல ஒரு பெண்மணி, ஒரு என்னுடைய சகோதரி உட்கார்ந்துருக்காங்க. நல்லா படிச்சவங்க, வரலாறு படிச்சவங்க, இலக்கியம் படிச்சவங்க, நான் அலங்காரத்துக்காக பேசுறவங்க இல்ல, அறிவோடு பேசுறவங்க. அவங்க 2 பேர் உட்காந்து இருக்கும் போது நான் நிறைய பேசக்கூடாது. நான் உண்மையா இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிட்டது காரணமே, நான் சேகர்பாபு கிட்ட சொன்னேன், அண்ணே என்னை பேச விட்டுறாதீங்க, நான் முன்வரிசையில் உட்காந்து இந்த 2 பேரையும் அப்படியே நான் சிலாக்கிச்சிட்டு இருக்கேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு. இல்லைன்னா நீங்க பேசணும்ட்டாரு. ஆக அவர்கள் என்னுடைய நேரத்தை அவர்களுக்காக விட்டு கொடுக்கிறேன். எனக்கு இந்த சூழலில் பார்க்கின்ற பொழுது, நீங்க கடல் கரையில உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான அலைகள் வரும். சும்மா சிற்றலை ஒண்ணு வரும், உங்க காலை அப்படியே தொட்டுட்டு போவோம், ரொம்ப சுகமா இருக்கும். சுகமா இருக்கன்னு இன்னும் 2 அடி போனா திடீர்னு ஒரு பெரிய அலை வரும், உங்களை இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு அப்படியே போயிடும். இன்னும் கொஞ்சம் 2 அடி போவோம், அப்புறம் ஒரு அலை வரும், அப்படியே இழுத்துட்டு போயிடும். ஓடி வந்துடும். அலைகள் வேறு நேரத்துக்கு ஏற்றாற்போல் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது மோதுகின்ற பாறை அப்படியே தான் இருக்கும். இன்னைக்கு பல அலைகள் வருது. அந்த அலைகளை தாங்கி நிற்கின்ற ஒரு பெரும் பாறையாக நான் மக்கள் முதல்வரை நான் பார்க்கின்றேன். இன்னும் ஓரிரு மாத காலங்களில் ஓட்டு போடுவதல்ல, உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை நாம் தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் நீங்கள் முடிவெடுத்தால் கூட இங்குதான் வரும், உதயத்தில் தான் ஆரம்பிக்கும் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து சிறப்புப்படுத்திய அவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன். 5ஆம் தேதி நடக்க வேண்டியது, 5ஆம் தேதி நடக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை விட மிக அற்புதமான ஒரு விஷயம், நல்ல கண் ஐயா வந்து அவரு எனக்கு ரொம்ப நெருக்கம். நாங்கள் அடிக்கடி போன்ல பேசிப்போம், நேரம் கிடைக்கும் போது போய் பேசுவேன். உண்மையில் சொல்ல போனா அவரு மறைவு செய்தி கேட்ட உடனே எனக்கு வருத்தமே வரல. 100 வயது நிறைவாக சமூகத்திற்காக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி நிறைவாக வாழ்ந்து சென்றிருக்கிறான். அவனை கொண்டாட வேண்டும் என்பதுதான் எனக்கு தோன்றியது. இதே வருத்தப்படவில்லை. அந்த கொண்டாட்டத்தின் காரணமாக நாம் அந்த நிகழ்ச்சியை விட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கும் வடிவேலுக்கும் உங்களை மாதிரி ஆபீஸ் வேலை கிடையாது. 9 மணிக்கு போனா 5 மணிக்கு வந்துடலாம்னு கூப்பிட்டா அங்கங்க ஓட வேண்டியது. டென்ட் கிடைக்குதோ பங்களா கிடைக்குதோ ஓட வேண்டியது. எங்கள் தேதிகள் எல்லாம் மாறிக்கொண்டிருந்தன. அண்ணன் தெரியும், அவர் ரொம்ப பிஸி. எல்லாரும் தயவு செஞ்சு நகைச்சுவைன்னு சொல்லாதீங்க. இந்த திராவிட இயக்கத்தின் மிக முக்கியமான ஒரு தூணாக இருந்த கலைவாணர் அவர்கள் நகைச்சுவையாளராக தரும் சிந்தனையாளராக போற்றப்பட்டவர். அந்த வழியில தான் வந்திருக்காரு. அவர் சிரிச்சு பேசினாலும் அந்த சிரிப்பை எல்லாம் கழிச்சிட்டு பட்டா என்ன ஒரு கருத்து நிற்குதுன்றதுதான் ரொம்ப முக்கியம். அவரே வரும்போது நான் உண்மையாக சொன்ன வடிவேலு வர்றாரா, சரி நான் கூட இல்லை, என்னுடைய மனைவி தான் என்னுடைய அலுவல் எல்லாம் கவனிச்சுக்கிறாங்க. ஏங்க நீங்க கண்டிப்பா போயே ஆகணும், உங்க காரணம் எல்லாம் சொல்லாதீங்க, ஏன்னா வடிவேலு அண்ணன் வந்துடுது, பரிவெல்லாம் வந்துடுறாங்க, நீங்க போங்கன்னு கிளப்பி விட்டாங்க. ஸோ அது சேகர் பாபு அண்ணனுக்கு தெரியும். ஸோ ஆக மிக எழுச்சியூட்டக்கூடிய, எல்லா முகங்களும் மகிழ்ச்சியா தெரிகிற, நம்பிக்கையோடு தெரிகிற இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டதற்கு, என்னுடைய அடுத்த 5 ஆண்டு காலத்தை நான் இங்கே நிதர்சனமாக பார்க்கிறேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.